உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை கொடுத்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட மிக மிக ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தாகம் என்று சொன்னால் முன்னெல்லாம் தண்ணீர் குடிப்போம். இப்பொழுது குளிர்பானங்களை நாம் குடிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ரொம்ப நாளாகவே குடிச்சிட்ருக்கோம். இப்போது குளிர்பானங்களை குடிப்பது என்பது ஒரு நாகரிகமாக ஆகிவிட்டது. எப்போ ஐடி ஃபீல்டு வந்துச்சோ பிஸாவும் பர்கரும் கையில் வச்சுப்பாங்க, இன்னொரு கையில் ஒரு அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் இருப்பது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிவிட்டது. அதே மாதிரி உணவு முறைகள் கூட முற்றிலுமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சீக்கிரமாக அந்த துரித உணவை சாப்பிட்றான், அதை சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சீக்கிரமாக சாப்பிடுகிறார்கள், சீக்கிரமாக பரிமாறுகிறார்கள், சீக்கிரமாகவே மேலே போய் சேர்ந்துடுறான். அதுதான் உண்மை. ஆகவே இந்த மாதிரியான குளிர்பானங்களில் அனுமதிக்கப்பட்ட நச்சுப் பொருட்களுக்கு அதிகமான நச்சுப் பொருட்கள் இருக்கிறது என்று சுனிதா நாராயண் என்பவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கின்றார். இந்த வழக்கு இன்னுமே இருக்கிறது. கடலூரில் பார்த்தீங்கன்னா அபிராமின்னு ஒரு சிறுமி குளிர்பானத்தை குடித்து உயிரிழந்திருக்கிறார். அப்போ அவர் உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற போது ஒரு போலியான குளிர்பானம் என்று சொல்கின்ற போது இல்லை அது ஒரு பன்னாட்டு கம்பெனியுடைய குளிர்பானம் என்று இன்னும் கூட வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு சாதாரண ஒரு குளிர்பானத்தை தொடர்ந்து குடிக்கின்ற போது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது, பற்சிதைவுகள் வருகிறது என்று சொல்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ரசாயன கலவைகள் பல மாற்றங்களை நமக்குள் ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். காலமாக நாம் நம்முடைய நாட்டு பானங்களையும் இளநீரையும் குடித்து கொண்டிருந்த காலம் போய் நாகரிகம் என்ற பெயரில் இன்றைக்கி அந்நிய குளிர்பானங்களை நாம் குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இதனுடைய பாதிப்புகள் நமக்கு தெரிகிறதா? அதைத் தொடர்ந்து திரு விக்ரமராஜா அவர்கள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் இதை விற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாலும் நிறைய கடையில் இருக்கிறது. அதுக்கு 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, அதற்கான டிமாண்ட் இன்னும் கூட குறைந்த பாடில்லை, வரவெல்லாம் அதுதான் கேட்குறாங்க. இப்போ வியாபாரிகளாக இருக்கின்ற போது அதை தவிர்க்க முடியல, தன்னுடைய கஸ்டமர் போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு டாய்லெட் கிளீனர் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து குடிப்பீங்களா? அப்படி தான் நீங்கள் பானங்களை குடிப்பது என்று சொல்கிறார்கள். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற போது நமக்கு இன்னும் இதை பற்றிய முழுமையான விழிப்புணர்வு இல்லை. அதை இன்று இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய நாட்டு உணவு மற்றும் குளிர்பானங்கள் முழுமையாக தடை செய்வது சாத்தியமா இல்லை என்பதை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்த அந்நிய நாட்டு குளிர்பானங்களால் நம்முடைய உடலுக்கு மட்டும் கேடு அல்ல, நாம் மலடாவது மட்டுமல்ல, மண் கூட மலடாகிறது. தாமிரபரணிலிருந்து இதற்கான ஆற்று தண்ணீரை அதிக அளவில் எடுக்கின்றார்கள். தாமிரபரணி வற்றிவிடுகின்ற நிலை இருக்கிறது. அதை எதிர்த்து வழக்கெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய திமுக மாநில தணிக்கை குழு உறுப்பினர் திரு அப்பா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். வணிகர் சங்கத்தினுடைய அந்த பிரதிநிதியாக திரு மோகன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் வந்திருக்கின்றார். நம்முடைய டாக்டர் பிரியா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஊட்டச்சத்து நிபுணர். டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் டயட்டீஷியன் வந்திருக்காங்க குளோபல் ஹாஸ்பிட்டலிருந்து. குருநானக் கல்லூரியினுடைய டைரக்டர் திருமதி குனிதா அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் உணவுகள்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் உள்ளூர் குளிர்பானங்கள் சளி காய்ச்சல் தொந்தரவு மாதிரி வரும் போகும், உடலின் தேவைக்கானவை அவை. ஆனால் அயல்நாட்டு குளிர்பானங்கள் உணவுகள் அப்படி அல்ல. குணப்படுத்த இயலாத கொடிய வியாதிகள் போல அவைகள் உடலுக்கு கேடு தருபவை, நம்மை சுவை அடிமைகளாக மாற்றுபவை. 1990களில் இந்திய சந்தையை ஆக்கிரமித்த இந்த குளிர்பானங்களின் படையெடுப்பிலிருந்து இன்று வரை மக்களை விடுவிக்க இயலாமல் போராடிக் கொண்டிருக்கிறோம். தேவையற்ற ரசாயனங்கள், கேடு விளைவிக்கும் அமிலங்கள், உடலை நாசமாக்கும் நச்சுப் பொருட்கள் போன்றவைகளின் விகிதம் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகம் உள்ளது என 2003இல் அறிவியல் சுற்றுச்சூழல் மையம் அறிக்கை வெளியிட்டதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவற்றில் இருக்கும் கேரமல் புற்று நோயையும், பாஸ்போரிக் ஆசிட் சிறுநீரக செயலிழப்பையும், பென்சோல் ஆசிட் ஆஸ்துமா, தோல் வெடிப்பு போன்றவற்றையும், சல்பர் ஆக்சைடு தெளிவற்ற பார்வை மற்றும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது என ஆய்வுகள் தெளிவாக குறிப்பிடுகின்றன. மேலும் இதில் காஃபைன் என்னும் நறுமணம் தரும் வேதிப்பொருள் நரம்பு தளர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என்றும் சொல்கிறார்கள். இவற்றோடு விவசாய நிலங்களில் மென் பானங்களுக்காக நிலத்தடி நீரும் உறிஞ்சப்பட்டு நிலம்
செத்து மடிந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் பொதுமக்கள். நாளை வரப்போகும் நீர் பஞ்சத்திற்கு இவைகளும் ஒரு காரணமாக இருக்கப் போவதை மறுக்க முடியாது. மக்களுக்கான அரசு என்பது மக்கள் நலனுக்கானது. அதில் அக்கறை காட்ட வேண்டுமென்றால் இவை தடை செய்யப்பட வேண்டியது அவசியம் என்கிறார்கள் அறிவுத்துறையினர். இது சாத்தியமா இல்லையா என்பதை உட்கார்ந்து விவாதிக்கலாம். வாருங்கள். இதில் என்ன மாதிரியான கெடுதிகள் இருக்கிறது? இது முற்றிலும் தடை செய்வதற்கான சாத்தியம் இருக்கிறதா? சொல்லுங்க மேடம். நமக்கு அந்நிய பானம் எது, நம்மளுடைய உள்நாட்டு பானம் எதுங்கிறது முதல்ல யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எப்படி தடை செய்யலாம், அது அடுத்த ஸ்டேஜ் தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க எது அந்நிய பானம் எது நம்ம ஊர் பானம், முதல்ல அது கேளுங்க. உண்மை, அது தெரியாது. அதே மாதிரி காலையில் ஆரம்பித்தோம்னா ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்நிய ஃபுட் ஆகட்டும் இல்லை இந்த ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ அதை தவிர்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாதான் முடியும். அது முடியுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு உத்வேகத்துக்கு இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவங்களால முடியாது சார். அந்நிய நாட்டு உணவுப் பொருட்களை நம்ம தடை செய்ய முடியாதுன்னு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது தடை செய்ய முடியும். 4 பேர் நினச்சா முடியும். அரசு, வியாபாரிகள், மக்கள், மாணவர்கள். அரசு அறிவிச்சிட்டாங்க. அது மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. எத்தனை மக்கள் படித்தவங்க இருக்காங்க, படித்தவங்களுக்கு தெரியுது. படிக்காத பாமர மக்களுக்கு இதோட விழிப்புணர்வு தெரியல. இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இன்னும் தெரியும் நான் நினச்சிக்கிறேன். ஆனால் பாமர மக்களுக்கு தெரியணும்னா அதற்கான விழிப்புணர்வை பண்ணணும். அதற்கான விழிப்புணர்வு நோட்டீஸ் மூலியமாகவும் நம்மளுடைய செய்திகளில் இப்போ நிறைய டெலிவிஷனில் இந்த படம் போடுறாங்கன்னு கீழே பண்ணுறப்ப இந்த டெலிவிஷனில் அவங்க கீழே போடணும் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. நிறைய பேர் தொலைக்காட்சி பார்க்குறாங்க. தொலைக்காட்சிக்கு கீழே நாளைக்கு இந்த நாடகம் போடுறாங்கன்னு பார்க்குறாங்க. இதை போட்டாங்கன்னா இதனால் விழிப்புணர்வு கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இது குடித்தா இதனால் இது பாதிப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் தெரிஞ்சும் அதை தான் நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் வாங்கி குடிக்கிறாங்க. ஏன் இப்போ மது நாட்டுக்கு கேடுன்னு கீழே போடுறாங்க, ஆனால் குடிக்காமல் இருக்காங்களா? இல்லை, அது மாதிரி தான் இதுவும். நம்ம நாட்டில் தான் இதை தயாரிக்கிறாங்க. நம்ம நாட்டு கவர்மெண்ட் தானே இதுக்கு அப்ரூவல் போட்டு தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க தாமிரபரணிலேருந்து எத்தனை தண்ணி போகுது. நம்ம நாட்டு கவர்மெண்ட் தானே சார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குது. எந்த ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட் நம்ம நாட்டுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நாட்டோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் வர முடியாது. அப்போ அது கொடுக்குது நம்ம நாட்டு கவர்மெண்ட்டாக இருக்கிறப்போ எப்படி சார் தடை செய்ய முடியும்? அவங்க சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிராண்டுக்கும் வெளிநாட்டு பிராண்டுக்கும் தெரியாதுன்னு. எத்தனை பேருக்கு இங்கே நொங்கு சர்பத்து தெரியும்? இந்த இப்போ பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சர்பத்து தெரியும்? ஓடி போனால் கடையில் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க, அதே பக்கத்தில் பாருங்கள் அதே இடத்துல தான் லெமன் சோடா இருக்கும். எத்தனை பேர் சால்ட் போட்டு குடிக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இளைஞர்கள் நம்ம தான் மாற்றத்தை உண்டாக்கணும். அப்படி மாற்றத்தை கவர்மெண்ட் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டே நம்ம தானங்க மாற்றணும். நம்ம தானங்க கவர்மெண்ட்டை கொடுத்தோம். நம்ம நாட்டில் எல்லாமே கடிக்கு எல்லா வளமும் நம்ம இருந்தோம். நம்ம நாட்டில் ஒரு கவர்மெண்ட் வெளிநாட்டு கம்பெனி நம்ம இங்கேருந்து பண்ணுதுன்னா அப்போ நம்ம அப்ரூவல் கொடுக்குறதா இருந்தாலும் அவன் வரான். நீ அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, வரமாட்டான்ல. நீங்கள் ஒரு வணிகர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பிலேருந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க 1ஆம் தேதி வரை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய கூட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஏன் விற்கிறீங்க? இப்போ நான் நிறைய கடையில் சில கடையில் விற்க மாட்டேங்க, விதிவிலக்குகள் இருக்கிறது. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலும் இருக்கிறது. அப்போ நீங்கள் போட்ட தீர்மானத்தை நீங்களே மதிக்கலையா, இல்லை மக்களுடைய டிமாண்ட் இருக்கா? சொல்லுங்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பில் தலைவர் ஏ விக்ரமராஜா அவர்கள் மார்ச் 1 முதல் தமிழகம் முழுவதும் கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களினுடைய தயாரிப்புகளை விற்க மாட்டோம் என்று கூறியவுடன் அனைத்து அதாவது 75 விழுக்காடு கடைகளிலே நிறுத்தப்பட்டுள்ளது. சரி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பகோலா, கோல்ஸ்பாட்டு, மாப்பிள்ளை விநாயகர் இந்த மாதிரி ஒரு பென்சர்னுடைய அனைத்து தயாரிப்புகளும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வயிற்று வலின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய சிஞ்சர் சோடாவை சாப்பிட்டோம்னா உடனே வயிற்று வலி நின்றும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. நன்னாரி சர்பத் சாப்பிட்டீங்கன்னா உடல் நலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி பூரா ரொம்ப உற்சாகமாக வேலை செய்யலாம். ஆனால் இந்த பானங்கள் வந்த பின்னாடி இவங்க எப்படி முதல்ல நுழைஞ்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நம்ம நாட்டு குளிர்பானத்தினுடைய நாங்கள் என்னுடைய கடையில் கிட்டத்தட்ட 30 கிரேடு கேம்பகோலா கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் நாங்கள் வாங்குவோம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு அதை உடைச்சிருவாங்க. மீண்டும் அவங்களுக்கு தயாரிப்பு பொருட்கள் கிடைக்கக்கூடாது. அவனுடைய தயாரிப்பு பாருங்கள், எப்படி இந்தியாவினுடைய சுதந்திரத்தில் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்களோ, கடல் வழியாக எப்படி இந்தியாவை மெல்ல மெல்ல வணிகத்தின் மூலம் நம்மளை அடிமையாக்குனாங்களோ, அதே மாதிரி தான் இந்த குளிர்பானங்கள்லாம் அவங்கள அடிமையாக்குறதுக்கு
ஒரு கிரேடுக்கு ஒரு கிரேடு இலவசம்னு சொல்லிட்டு நம்மளுடைய காலி பாட்டில்களெல்லாம் வாங்கிட்டு நான் என் கிரேடு தரேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் உடைச்சு நமக்கு பாட்டில் கிடைக்க விடாமல் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, நாங்கள் டிஸ்பிளே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க. அதுக்கடுத்து கூல்ட்ரிங்க்ஸினுடைய குளிர்பானத்தினுடைய ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி உள்ளே நுழைஞ்ச பின்னாடி கவர்ச்சிகரமான விளம்பரம். அந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்தவர் அவங்க சொல்கிறாங்க, படித்தவங்க தான் முதல் ஏமாந்தாங்க. பாமர மக்கள் இன்றைக்கும் தெளிவாக இருக்காங்க. கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பானக்கரம், கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், நொங்கு, இது மாதிரி இளநீர் போன்ற இன்னும் சத்தான உணவு வகையில் நீங்கள் போனீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா ரோடு சைடு 2 சைடுமே நொங்கு வச்சு வைப்பாங்க, கருப்பட்டி வச்சு வைப்பாங்க. உடல்நலக்க யார் இவ்வளோ பேர் வாங்குறாங்க? அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போரில் காயமுற்ற வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பானம் தான் இது. அந்த மாதிரியான பானத்தை இன்றைக்கி உலகளாவிய இவங்க மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம ஜனங்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க, மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை யாரும் குடிக்க மாட்டாங்க. நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அழகாக சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு அந்த கண்டென்ட்டை பற்றி யாருமே பேசலை. அதாவது ஒரு 300 மில்லி கொக்கோ கோலாவில் 38 மில்லிகிராம் சர்க்கரை சேர்க்குறாங்க. ஒரு நார்மலில் நம்ம உடம்புக்கு, அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸை தயாரிக்கிறப்போ 300 டிகிரிக்கு மேலே இவங்க அதை வெப்பப்படுத்தி செய்கிறாங்க. அப்போது 300 டிகிரிக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி செய்கிறப்போ அந்த இதாவது கடுமையான விஷத்துக்கு ஈக்குவலான இதுக்கு வந்துடுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம விஷத்தை எடுத்து இந்தாப்பா பாய்சனு இதை குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா யாராவது குடிப்பாங்களா? அந்த மாதிரி தான் இது. இதை எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு வாங்க. எங்கள் இளைஞர்களும் எங்கள் மாணவர்களும் செல்வங்களும் அவங்க அண்ணாச்சி உங்கள் கடையில் நான் அதை வச்சுருந்தா நான் உங்கள் கடை பக்கமே வரமாட்டேன் அண்ணாச்சின்னு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கடைக்காரன் அந்த பொருளையே உள்ளே வைக்க மாட்டான். வெளிநாட்டிலேருந்து வர குளிர்பானங்கள்லையும் வெளிநாட்டிலேருந்து வர உணவுப் பொருட்களில் மட்டும் தான் விஷம் இருக்கா? நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம சாப்பிட்ற எல்லாமே விஷம்தான். நம்ம நாட்டிலையும் நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நம்ம குடிக்கிற டீ தூளுக்கு பதிலாக சீக்கா கலக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற அரிசியில் கெமிக்கல் கலக்கிறாங்க. நம்ம குடிக்கிற பாலில் கெமிக்கல் கலக்கிறாங்க. பால் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு கலக்கிறாங்க. நம்ம நாட்டிலே நிறைய கெமிக்கல்ஸை வச்சுன்னு வெளிநாட்டிலேருந்து வர குளிர்பானங்களில் தான் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது நியாயமே கிடையாது. அது நீங்கள் ஒரு முறை குடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சுவையே பார்த்தீங்கன்னா, காஃபின் சுவையே பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தரும். காஃபின்றது ஹெராயினுடைய ஒரு போதை தர வசதி மாதிரி. அது குடிக்கும் போது உங்களை மறுபடியும் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்காங்க. அப்படி மாணவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இது இருந்துமே நீங்கள் குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்கள். அவங்க சொன்ன மாதிரி ஒத்துக்கிறோம். இளைஞர்கள் வந்து அதை விரும்பி குடித்தோம் தான். ஆனால் எப்போ எங்கள் கலாச்சாரத்தில் ஆங்கிலேயர், அதாவது அந்நிய நாடுகள் வந்து கை வைக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வந்து உணவுகளில் தான் வந்து கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கலாச்சாரமும் எது உணவு சார்ந்த கலாச்சாரங்களாக இருக்கோ அதில் தான் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட தமிழன் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடணுன்றதை கற்றுக் கொடுத்தாங்க. அது சும்மா உட்காந்து நமக்கு பெஞ்சு கிடைக்கலன்றதுக்காக கிடையாது. கீழே உட்காந்தா சம அளவான ரத்த ஓட்டம் வந்து காலுக்கு போகாமல் வயிறுக்கு போகும். அதனால செரிமான பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி தான் உட்காந்து. அதே மாதிரி நம்ம உட்காரதுக்கே இவ்வளோ இது நம்ம தமிழன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் எவ்வளோ சத்து இருக்கும் அதை நமக்கு முன்னாடியே அந்நிய நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதை நம்ம தடை செய்யணும்னா நம்ம சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதுக்காக நம்மளுக்கு கவர்ச்சிகரமான ஒரு மோகத்தை அவங்களோட உணவுக்கு மேலே நம்ம கொண்டு வர வச்சாங்க. அதுக்காக நம்ம வந்து உழைப்பிற்காக உயர்ந்தது தான் நம்ம தமிழகம். அந்த உழைப்பை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு சாதாரணமாக உங்களுக்கு ஈஸி லைஃப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கெட்டில் மசாலா வரும். அன்றைக்கி எங்கள் பாட்டி அம்மியில் அரைப்பாங்க. அந்த சுவை வந்து இப்போ எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடில் எனக்கு கிடைக்காது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி பாக்கெட்டில் வருது. உலகளாவியெல்லாம் ஒரு தேர்தல் எடுத்தாங்க எந்த உணவு வந்து சிறந்த உணவுன்னு. அதில் இட்லி முதலிடம் வந்திருக்கு. உலகளாவியலாவே நம்ம உணவு தான் இட்லிங்கிறது முதலிடம் வந்திருக்குன்னா எத்தனை பேர் நம்ம இட்லி சாப்பிட்றோம் சொல்லலாம். இட்லி சாப்பிட்டு எனக்கு நோய் வருது. நாங்கள் இட்லி சாப்பிட்றது தப்பு இல்லை. இட்லியை வந்து பிளாஸ்டிக் கவர் அந்நிய நாடுகள்லேருந்து வாங்கின பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. நம்ம தாமிரபரணிலேருந்து தண்ணி எடுத்து அதை அவங்க உற்பத்தி பண்ணி திருப்பி அதை நம்மக்கிட்டே 15 ரூபா இல்லை 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க ஐயா. இந்த முறையை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதாவது நம்ம குளிர்பானங்கள் நம்ம நாட்டில் நம்ம தயாரித்தா அதில் நமக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், நம்மளுடைய ஆற்று தண்ணியை வீணாகாது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய தொழில்துறையும் வளரும் இல்லையா? ஏன் இதை கண்டெடுக்க மாட்டுறாங்க? இப்போ என் ஃப்ரெண்டு ஐயா என் கல்லூரிக்கு வரான். அவன் என்ன தெரியுமா எடுத்துகிட்டு வருவான்? தினமும் அவனுடைய வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கோ இல்லையோ அவனுடைய வாட்டர் பாட்டிலில் மோர் இருக்கும் ஐயா. அவன் தெரிஞ்சுக்கிட்டான் என்னன்னா அந்நிய நாட்டு குளிர்பானத்தினால விஷம் இருக்குது, நம்ம நாட்டு
மோரில் முதல் கொண்டு வெறும் பச்சை தண்ணியில் முதல் கொண்டு நமக்கு ஊட்டச்சத்து தான் இருக்குது அப்படின்ட்டு என் மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடந்த போராட்டத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஐயா. நம்ம வந்து சின்ன சின்ன செங்கலாக வச்சு தான் வீடு கட்டுறோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடி எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்நிய குளிர்பானங்களையும் அந்நிய உணவுகளையும் முழுமையாக தடை செய்வது சாத்தியம். இன்னொன்று என்னென்னா, நம்மளை ஆட்சி செஞ்சு அடிமைப்படுத்தின ஆங்கிலேயரையே நம்மளால் துரத்தும் போது அவங்களோட குளிர்பானங்களையும் உணவுகளையும் தடுக்கிறது ஒரு சாத்தியமான விஷயந்தான். விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிற நம்ம இப்போ விவசாயிகள் விளைவிக்கிற உணவை உண்றது அப்படின்றது வந்து குறைஞ்சிருச்சு தான். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அவசரமான இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம மேலை நாட்டு உணவுகளையும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளையும் பாட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களையும் தான் சாப்பிட்றோம். ஆனால் அதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்மளால் விழிப்புணர்வை கொண்டு வர முடியும். மாணவர்கள் நாம் நினச்சா நிச்சயம் எல்லாம் மாறி பாரம்பரிய உணவில் என்னென்ன அந்த சார் சொன்ன மாதிரி பாரம்பரிய உணவுலாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம நினச்சா அதை கண்டெடுக்கலாம். பாரம்பரியமான உணவுகளில் உள்ள சத்தெல்லாம் மீட்டெடுத்து நம்ம நாட்டை நிச்சயமாக வளமான நாடாக மாற்றலாம். இப்போ அவர் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க எடுக்கக்கூடிய தண்ணி குறைந்த விலைக்கு வாங்கிறார்கள், அது 10 மடங்குக்கு நமக்கு விற்கிறாங்க. நம்ம காசை எடுத்து நமக்கே அதிகமாக விற்கக்கூடிய ஒரு வியாபார தந்திரமாக இருக்கிறது. அப்போ ஏன் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியல? ஏன் நம்மூர் ஆட்கள் இதை தயாரிப்பதற்கு முன் வருவதில்லை? அது விஷயத்த சொல்லுங்கள். எங்களை மாதிரி வியாபாரிகள் வந்து அந்நிய நாட்டு குளிர்பானங்களை விற்கிறத விட்டுட்டோம், போர்டும் போட்டுட்டோம். ஆனால் உள்நாட்டு வியாபாரங்கள் இப்போ எங்கள் கடைகள்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ வர்ற பொதுமக்கள் வந்து எங்கள் உள்நாட்டு பொருட்களை வாங்கிக்கிடுறாங்க. ஏன்னா லாபம் வந்து எங்களுக்கு எதுனாலும் ஒன்று தான். ஆனால் அதில் அதிக லாபம் கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி வியாபாரிகள் முடிவு பண்ணிட்டோம். நம்ம நாட்டு மோர் இது போன்ற பொருட்களையும் நாங்கள் இப்போ கடைகளில் விற்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி மோரெல்லாம் கடைகளில் விற்பாங்க, பாக்கெட் வடிவில் வருது. ஆனால் சுத்தமான தண்ணியில் செய்யப்பட்ட மோர் அப்படின்னு நம்ம போர்டு போடுறப்போ பொதுமக்களே இப்போ ஆர்வமாக இப்போ எங்கள் கடைகளில் வந்து மினரல் வாட்டரில் தயாரிக்கப்பட்ட மோர் அப்படின்னு போர்டு போட்டு விற்கிறோம். அது நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அதே மாதிரி அந்த மாதிரி தரமான பொருளை கொடுக்குறப்போ மக்கள் விரும்புகிறாங்க. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரி லண்டன்லேருந்து வந்தவங்க சொன்னாங்க, அந்நிய நிறுவனங்கள் நமக்கு தரமில்லாத இந்த பொருட்களை கொடுக்குற அதே நேரத்தில் நம்ம நாட்டு பொருட்கள் எடுத்துக்காட்டால் வேப்பங்குச்சியை வந்து ஒரு 20 குச்சியை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம நாட்டு மதிப்புக்கு 700 ரூபாய்க்கு லண்டனில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்களாம். அதே போல் கேப்சியூலுக்குள்ளே வெந்தயம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டு பொருட்களுக்கு அங்கே அது உயர் மதிப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வெளிநாட்டு தரமில்லாத பொருட்களை நம்ம தலையில் கட்டுறாங்க. இதுக்கு வந்து அரசு நினச்சா முடியும். எப்படின்னா பார்லிமெண்ட்டில் கோக் பெப்சிக்கு தடை இருக்குங்கய்யா. அதே தடையை வந்து அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி விரிவுபடுத்தினாங்கன்னா இது வந்து முற்றிலுமாக நம்ம தடை செய்ய முடியும்னு நம்பிக்கை. நம்மள நிறைய பேர் டீஹைட்ரேஷன் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சோடாஸ் குடிக்கிறோம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் அதில் கேஃபைன் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் இன்னும் அதிகமாகும்னு. இட்ஸ் அ டயூரிட்டிக் ஏஜென்ட். அதாவது யூரினேஷன் ரேட் அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம எதுக்காக நம்ம சோடாஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதோட பர்பஸ் அதில் சால்வ் ஆகிறதே இல்லை. அதே மாதிரி கோக்கோட கேரமல் ப்ரௌன் கலர், அந்த ப்ரௌன் கலர் வந்து 4-methyl இமிடசோல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது கார்சினோஜெனிக், கேன்சர் காசிங் ஏஜென்ட். அது ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்னு தெரிஞ்சும் நம்மள யாரும் இனிமேல் குடிக்க மாட்டாங்க. அவேர்னஸ் நம்ம டோர் ஸ்டெப்பில் இத்தனை நாள் இல்லை. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமும் இளைஞர்கள் வந்து இதை வந்து முழுமையாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க, இனிமேல் ஏற்றுக்க போகிறது இல்லை. ஏன்னா அவேர்னஸ் நம்ம டோர் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸை நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது ஈஸியாக நம்ம நாட்டிலேருந்து அந்நிய குளிர்பானங்களை தடை செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது தடை செய்யணுன்றதுக்காக போராட்டம்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. நான் அதை நிறுத்தினா எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறுத்துவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறுத்தினா என் குடும்பத்தில் இருக்கவங்க நிறுத்துவாங்க. அப்படி என் குடும்பத்தில் நிறுத்தும் போது நான் ஒருத்தர் நிறுத்தும் போது அப்போ இவன் நிறுத்த மாட்டாளா, என்னோட ஃப்ரெண்டு இவன் நிறுத்த மாட்டா, அப்போ இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறுத்துவாங்க. இப்படி நிறுத்தும் போது ஏன் சார் அதை தடை செய்ய முடியாது? நிச்சயமாக தடை செய்ய முடியும் சார். முன்னாடி வந்து என் கடையில் வந்து 5 கேஸுக்கு கொடிச்சு விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து சுத்தமாக நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இப்போ பையன் காலேஜ் போய்ட்டு வந்தவொடனே டெய்லி ஒரு பாட்டில் எடுத்து போய் கொடிச்சு குடிப்பான். இப்போ வந்து எப்போ வேணாம்ப்பா, இந்த சல்லிக்கட்டுக்கு அப்புறம் எனக்கு கொடிசே வேணாம்ப்பான்ட்டான். அது மாதிரி பப்ளிக்கு இப்போ கொடிச்சு கேட்குறதில்ல. முதல்ல இப்போ 5 கேஸ் விற்றதில் வந்து இப்போ ஒரு பாட்டில் கூட கூலிக்காக கொடுங்க, அரிசி மளிகை சாமான் வாங்கிட்டு வரவங்கள கூலிஸ் கொடுங்கன்னு கேட்குறதே இல்லை.
அது மாதிரி மாறிட்டு இருக்கு. கூழில் இல்லாத சக்தியாக பிரெட்டில் செய்கிற பீஸாவில் இருக்குது. ஆனால் அந்த கூழை குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இழிவாக நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களே கூழை குடிக்கிறதுக்கு ஐயோ கூலா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பீஸா இதுலேயும் சேட் கார்னர்லேயும் போயிட்டு பீஸா சாப்பிட்றதுக்குலாம் மட்டும் அது வந்து ஃபேஷனு. இப்போ ஃபேஷனும் ராயலையும் அதான் டேஸ்ட்டுன்னு இப்போ இளைஞர்கிட்ட வந்துருச்சு. அதனால் அதை தடை செய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. பாமர மக்கள் தான் கூழ் குடிக்கிறாங்க, ஏழை நாட்டுப்புறத்துக்கு கூழ் குடிக்கிறாங்க. இந்த படித்த ஐடி மாணவர்கள் தான் பிஸ்தா இது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. அவங்க நினைத்தால் கண்டிப்பாக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்நிய நாட்டு பொருளை கண்டிப்பாக நம்ம விரட்ட முடியும். பிரியா அவர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 100% ஃபிட்டு. ஸோ அவங்களுடைய உணவு முறைகளே வேறு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரியான அந்நிய நாட்டு உணவு வகைகள், குளிர்பானங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது பொதுமக்கள்? பார்த்தோன்னா அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு 3 சென்டர்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் விற்காதீங்க, நாங்கள் வாங்க மாட்டோம், நீ சாப்பிடாத. எப்போவுமே நமக்கு விரல் வந்து நீ தான் இருக்கே தவிர நான்றதே வரல. நீங்கள் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, நம்ம ஃபஸ்ட்டு நிறுத்துவோம். ஓகேவா? நம்ம குடிக்கிறத நிறுத்தினாலே அங்கே அவைலபிலிட்டி கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் திங் அது நம்மக்கிட்டேருந்து அது ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் திங் என்னென்னா அடுத்த அவைலபிலிட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்போவுமே பொட்டி கடை, சின்ன கடை, அந்த சின்ன ஸ்டோர்ஸ்லலாம் விற்கிது அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர ஏன் பெரிய பெரிய மால்ஸில் விற்கிது, பெரிய பெரிய தியேட்டர்ஸில் விற்கிது. எத்தனை தியேட்டரில் தண்ணி கிடைக்கிது நமக்கு. போனோடனே அந்த காம்போ பேக்கில் ஜம்போ பேக், காம்போ பேக்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கப்பில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸோ கார்பனேட்டட் பெவரேஜஸோ எதுவுமே சின்ன சைஸில் கிடைக்காது. கொடுத்தா அவன் பெருசாக தான் கொடுப்பான், நீங்கள் அதை தான் குடிச்சாகணும். ஸோ கட்டாயமாகிடுது. உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காததுனால நீங்கள் அது கட்டாயமாகிடுது. ஸோ அந்த சைடில் சேஞ்சஸ் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட சேஞ்ச் வரணும், செகண்ட் வந்து அவங்கக்கிட்டேருந்து சேஞ்ச் வரணும். தேர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அங்கேருந்து சேஞ்சஸ் வரணும். இப்போ நம்ம வந்து கார்பனேட்டட் பெவரேஜஸில் என்ன தப்பு, என்ன குத்தம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் நச்சுத்தன்மை இருக்குது, டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு. நீங்கள் அது பின்னாடி திருப்பி அதில் என்ன இருக்குது லேபிள் அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ போடணுன்றது ஒரு கட்டாயம். ஸோ அது போட்டிருக்காங்க, நான் போடலைன்னு சொல்லலை, அது போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதில் கலர்ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்க்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் டிகிரி ஹோல்டர் நான், எனக்கே INS 300 என்னமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. போய் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எதையுமே வெளிப்படையாக எழுதியிருக்காது அதில். ஸோ ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கோட் நம்பர் பார்த்து தான் அதால் உங்கள் உடம்புக்கு என்ன விளைவு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் சொல்கிறோம்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு டாலரன்ஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இந்த கிராம்ஸில் இருந்தால் தான் அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு இருக்குது. USDAன்னு சொல்லுவோம், அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கும் ஒரு கிராம்ஸ் கணக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கேஜி பாடி வெயிட்டுக்கு இது உங்களுக்கு ஓகே, உனக்கு சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் நான் வந்து அது வந்து 100 ml குடித்தா எனக்கு சேஃபா இல்லை 500 ml குடித்தா சேஃபா? ஏன்னா அந்த கிராம்ஸ் எதுவுமே பின்னாடி போட்டிருக்காது. ஸோ வந்து இது வந்து நம்ம மட்டும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங் நம்மக்கிட்ட, நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி, அதுக்கடுத்து ஃபுட் ரெகுலேஷன் ஆக்ட், அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் லக்ஷ்மி, இந்த உணவுகள் இப்போ நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அது செரிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை ஒரு பிஸா சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாவு செரிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த உணவுனால் அந்நிய நாட்டு உணவுனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்? கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம். எதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்? நம்ம ஹைட்ரேஷனுக்காக, நம்ம பாடிக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக. ஆனால் அந்த ஹைட்ரேஷன் கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கும்போது நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, இதெல்லாமே. ஸோ யூஸ்வலாக நம்ம வாட்டர் குடிக்கிறதுக்கே நம்மளோட டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் ஹைட்ரேஷன் குடிக்கிறதுக்கும் பாடிக்காக. இப்போ இந்த கலரிங் ஏஜென்சி, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை எல்லாமே நம்ம எடுத்தோமா, அது எது நம்மளோட பாடிக்குள்ள இருந்து அதுக்கு டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம திரும்பி என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், அது ஸோ அது எல்லாமே திரும்பி வீணாக போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருமே சொன்னாங்க ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது எல்லாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆல்ரெடி அந்த பாடிக்குள்ளே நமக்குள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே 2 மடங்கு 3
3 மடங்கு ஜாஸ்தி அந்த டாக்ஸிகன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது விட நம்ம திரும்பி இந்த வாட்டர் தண்ணி ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இது குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அகெயின் அந்த ரேடிக்கல்ஸ் சொல்கிறோம், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே திரும்பி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாமே நிறைய பேர் டயபெட்டிஸ் வந்துட்டு இருக்குது, கேன்சர். இதுக்கு முன்னாடி புற்றுநோய் இவ்வளவா இருந்துச்சு பர்சன்டேஜ் இல்லையே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் இவ்வளோட காலேஜ் பசங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான கேலரிஸ் வந்துட்டு 1800 கேலரிஸ். அந்த 1800 கேலரிஸ்க்காக சுகர் எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 20 கிராம் தான் தேவைப்படுது. நம்ம காஃபி டீயில் சுகரில் போட்டுக்கிறோம், தென் அதுக்கப்புறமா ஜூஸ் ஏதாவது குடித்தோம்னா சுகர் போட்டுக்கிறோம். ஸோ ஒரே பாட்டிலில் நம்ம 350 ml குடித்தோம்னா நம்மளுக்கு தேவையான 2 நாளைக்கு தேவையான சுகர் எல்லாமே அதுலேயே வந்துடும். ஸோ அதனால சுகர்ஸ் எல்லாமே டயபெட்டிஸ் எல்லாமே டயபெட்டிக் பர்சன்டேஜ் ப்ரிவலன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த பீஸாவும் பர்கர்ஸில் எல்லாமே அதில் எல்லாமே ட்ரான்ஸ் ஃபேட்ஸ். ஒரு நாளைக்கு தேவையான 1 கிராம்காக நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்களான்னா எவ்வளோ ஒரு 5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் எல்லாமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே சொன்னாங்க, இது பாம் ஆயில் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ஹார்ட்டுக்கு கெடுதல்னு சொல்லிட்டாங்க. இல்லை அது போன கிரவுண்ட்நட் ஆயில் சாப்பிட்டாங்களான்னா அப்படி எதுவுமே இல்லை. ஆனாலும் அது தவறாக சேர்ந்துருச்சு. பட் இப்போ இதெல்லாமே இது சாப்பிடும்போது அது பாம் ஆயில் அது இன்னும் நல்லதாக அது ஹார்ட், ஆனால் ஒரு ஒரு ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணிங்களேன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பிஸ்கட்ஸ் இதெல்லாமே சாப்பிடும்போது இதில் தேவையானாத அதில் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே ஹார்ட்டுக்கும் எல்லாமே ப்ராப்ளமாக இது பண்ணு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கூல்ட்ரிங்க்ஸும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் நான் டயட்டீஷியனாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க குடிக்காம. ஸோ நம்ம சொல்கிற விதத்தில் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அது அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு நம்ம மாற்றத்துக்கு நம்ம ட்ரை பண்ணிடணும். தேங்க்யூ டாக்டர் லக்ஷ்மி. குனிதா மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் இது தடை செய்யப்படணும் அப்படின்றாங்க கேன்டீனில். அது எத்தனை கல்லூரிகளில் அது தடை செய்யப்பட்டு இருக்கிறது? அப்போ இது என்ன கெடுதிகள் இருப்பதை நம்ம எப்படி மாணவ சமுதாயத்துக்கு கொண்டு செல்லுது? அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது, முழுமையாக கொண்டு செல்வதற்கு என்ன பண்ணணும்? Most of them are graduates and blue collar jobs, and I said that our country is the youngest, is having the youngest population, the youngest population in the whole world. If we see India stands today. Now if you look at Generation Z are all those people who are born after the year 2000. That population itself stands to 390 million. So 390 million youngsters are there who are born after the year 2000. Now all these youngsters, most of these youngsters, they are consuming lot of these foreign foods as well as foreign drinks. இப்போ most of the students வந்துட்டு they like to go to the canteen and அங்கே போயிட்டு they prefer having burgers, pizzas, and then they prefer having fatty foods, fried foods, அப்புறம் aerated drinks, soft drinks. இதுதான் most of the time the students are having. Now we in the college, what we try to do is நம்ம awareness programs எல்லாம் எடுத்து வரோம். We are trying to bring in lot of awareness programs among the students and trying to tell them that how unhealthy it is, how the health is getting damaged, and how it's leading to lot of health problems among the students. So this is what we are trying to do. So மாணவர்களுக்கு கூடுமான வரை வந்து நீங்க வந்து இதுல என்ன மாதிரியான கெடுதிகள் இருக்குதுன்னு சொல்றீங்க. குறிப்பா 2000க்கு பிறகு இது வந்து அதிகமான அளவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நன்றி மேடம். திரு மோகன் அவர்கள், 1ஆம் தேதிக்கு அப்புறம் இது கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எல்லா கடையிலையும் இது கிடைக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வணிகர்களுக்கு ஏன் இதை முழுமையாக தடை செய்ய முடியவில்லை? அது இப்போ 75% இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டு விட்டது. 25% கூட பெரிய பெரிய கடைக்காரங்க வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு அந்த கோக் கம்பெனியோட பெப்சி இதோட போட்டு அந்த விற்பனைக்கு அவங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட அந்த வர்த்தகம் சட்டப்பூர்வமாக கூட நம்ம பார்த்துக்கலாம், நிறுத்துங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தலைவர் வந்து 25ஆம் தேதி அறிவித்தார், பிப்ரவரி இதில் அறிவிச்சுட்டு அந்த மார்ச் 1ன்னு சொன்ன உடனேயே ஏறத்தாழ 15 நாட்களிலே 50% வியாபாரம் வந்து அந்த பெப்சி கோக் நீங்கள் சாதாரணமல்ல. நாங்களே கூட வணிகர் சங்கம் எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டங்கிறது இப்போ இல்லை, 98லேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு வந்து அந்த டெல்லியினுடைய ஆய்வறிக்கை வந்ததோ அப்போது ஒரு விஷப்பானத்தை தெரிந்து நமது வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் மீட்டிங்கில் எல்லா இதுலேயும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கங்கிறத நீங்கள் பார்க்கணும் எப்பயுமே.
இன்றைக்கி காலையிலிருந்து இரவு வரை இன்றைக்கி இருக்கிறதுல ஏறத்தாழ 83% வந்து அந்நிய நாட்டு பொருட்களை தான் இன்றைக்கி வந்து பரவிடுச்சு ஆக்கிரமிப்பு. டெக்னாலஜி வரட்டுங்க வெளிநாட்டிலேருந்து, ஒரு குளிர்பானம் நம்ம பண்ண தெரியாதா? அன்றைக்கி எத்தனை லட்சக்கணக்கான குளிர்பானங்கள். குளிர்பானம் இது மென்பானம் மாற்றிட்டான். நீங்கள் பார்த்தவங்க குளிர்பானம் கிடையாது, மென்பானம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. நம்ம வந்து குளிர்பானங்களை விற்று கொண்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து டொரினோ ஒரு சாப்பிட்னா அந்த டொரினோ சாப்பிட்டா வயிற்று வலி மருந்து மாதிரி நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆக இன்றைக்கி அந்த கலாச்சார நீராகாரம் பானாகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். கோயில் திருவிழாக்களில் இதில் எல்லாம் என்ன கெடுதல் இருந்தது கிடையாது. கலாச்சாரத்தை மாற்றுறாங்க அவங்க வந்த உடனே. அவங்களுடைய கோட்பாடு அன்னைக்கு வரும்போது அவங்க நம்ம 80-90 கோடி இருந்தோம், இன்றைக்கி 130 கோடி, இனி வருங்காலத்தில் 150 கோடின்னு ஒரு கணக்கு போட்டு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து எல்லா மக்களுக்கும் நம்ம போகணும். அதுக்கு யார்? இளைஞர்கள். அப்போ இளைஞர்களையும் மாணவர்களையும் கவர்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? பூராமே விளம்பரங்கள். இன்றைக்கி உள்நாட்டு தொழிலை பூரா அழைச்சிட்டாங்க. ஏறத்தாழ 700 பொருட்கள் வந்து உள்நாட்டு பொருளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து வரக்கூடாதுன்னு வந்து இப்போ இன்றைக்கி 6 பொருளில் வந்து நிற்கிது. நாங்கள் வந்து 10-12 ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை பார்த்து உடனே ஃப்ரீ அது இதுன்னு ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு நஷ்டம்தான் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்து எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 17% தான் இன்றைக்கி வந்து உள்ளூர் குளிர்பானங்கள், 83% வந்து வெளிநாட்டு பானங்கள். உலக ரீதியாக இன்றைக்கி வந்து ஆய்வுகள் மேற்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த கம்பெனி இது நாங்கள் வந்து நச்சு இல்லை பண்ணியிருக்கா கிடையாது. அப்போ ஒரு நச்சு பானத்தை வந்து நம்ம தெரிஞ்ச நம்ம பாய்சன், ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம குடிக்க வேண்டுமான்ற கேள்வி. இதை தடை பண்ணணும்னு நாங்கள் வாய்ப்பை பார்த்துக்கிருந்தோம். இளைஞர்கள் மாணவர்கள் முடிவெடுத்தாங்க. என்னானாலும் சரி நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். இதில் சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் 100க்கு 100 தமிழ்நாட்டில் வெற்றியாகும். இதில் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து இளைஞர்களும் இன்றைக்கி நாங்கள் அவங்கள பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி கேட்க இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேசப்படுறது சரியான முடிவு. ஏன்னா நாங்கள் அது ஒரு கணக்கு எடுத்தோம். மக்கள் எதுக்குறாங்களா இல்லை நம்ம வணிகர்கள் முடிவா அப்படின்னா, வணிகர்களை பொறுத்தளவு வணிகச் சங்கம் எடுத்தது, நாங்கள் அதுக்கு மேலே மீற முடியாது. மக்கள் வந்து நீங்கள் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நாங்களும் மாறுறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட பெரிய அளவில் எழுச்சி வந்திருக்கு. இப்போ இந்த அந்நிய நாட்டு குளிர்பானத்தில் நம்ம வந்து விரட்டிட்டோம்னா அடுத்து நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துலையும் இன்றைக்கி வந்து அந்நிய நாட்டு இது வந்துருச்சு. அப்போ எதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல நம்ம போடுற சோப்பில் பவுடரில் எல்லாமே இன்றைக்கி விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆக அந்த அந்நிய நாட்டினுடைய நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கம் முழு துணை. இதெல்லாம் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் எதாவது ஆராய்ச்சி பண்ணி எதாவது தடை போடணும். உங்களுக்கு 540 பேர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க. எந்த வழக்குகள் போட்டிருக்காங்க? சிறு சிறு வியாபாரிகள் மேலே போடுற வழக்குகள் பெரிய கம்பெனிக்கு மேலே போடுறதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சட்டங்கள் இருக்கிறது, சட்டங்கள் சாதகம், உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. நூடுல்ஸ் உங்களுக்கு தெரியும், தடை பண்ணாங்க. அந்த இதில் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் வந்தாங்க. இன்னும் வித்துக்கு இருக்க தடை பண்ணப்பட்ட பொருளை நாங்களே தடை செய்யணும்னு சொன்னோம். ஆனால் மக்கள் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருந்தா கூட ஒரு குற்றம்னு சொல்லி ஒரு தடை செஞ்ச பிறகு அந்த பொருளை வாங்கக்கூடாதுங்கிறது மனநிலை நமக்கு வரணும். உங்களுக்கு ஒரு தடை செய்யப்பட்ட பொருள், மக்களுக்கு தீங்கான பொருள், சட்ட விரோதமான சட்டத்திற்கு எதிரான பொருள், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க மேலே கேஸ் போடலை. ஆனால் ஆயிரக்கணக்கான சின்ன வியாபாரிகள் மேலே இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இங்கே போட்டிருக்கான்னு இந்த தொலைக்காட்சி மூலம் நான் வந்து குற்றஞ்சாட்டுக்கிறேன். வந்து அந்த அளவிற்கு வந்து சட்டம் சாதகமாக இருக்கிறது, அரசாங்கம் சாதகமாக இருக்கிறது. இதை நாம் முடிவு பண்ணணும்னா பொதுமக்கள் நிச்சயமாக அரசாங்கம் எப்படி இருந்தாலும் சரி, அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய உடம்புக்கு நம்முடைய வாழ்வுக்கு இதை நிச்சயமாக மாற்ற முடியும். அதில் வணிகச் சங்க பேரமைப்பு இதில் பல்வேறு இளைஞர்கள் விநியோகஸ்தர்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஒரு 600-1000 பேர் இருக்காங்க. எங்கள் பிழப்பு பூரா எடுத்துட்டீங்க, நாங்கள் 50 பேரை வேலை வச்சுக்கிட்டு இருக்கோம், 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா போட்டுட்டோம், நாங்கள்லாம் எங்கே போகிறது, நீங்கள் பேரமைப்புலேருந்து கொடுக்குறீங்களான்னு ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சின்ன வியாபாரிகள் வந்து மனப்பூர்வமாக வணிகச் சங்கம் என்ன சொல்லுதுங்க, இதில் கிடைக்கிற எங்கள் லாபம் இருந்தாலும் சரி அப்படின்னு விட்டாங்க. மிகப்பெரிய இது, நீங்கள் இந்த குறைகளை பார்க்கக்கூடாது. இதை புனித கடமையாக வணிகச் சங்க பேரமைப்பு இன்னைக்கு எடுத்து செஞ்சிருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு முழுமையான அளவில் ஆதரவு வரும்போது முழு வெற்றியடையும். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் முன்வைக்கிறேன். மே 5ஆம் தேதி இதுக்கான விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. நன்றி. அப்பாவையா, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த அந்நிய நாட்டு உணவு மற்றும் குளிர்பானங்களை முழுமையாக தடை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய தண்ணீர் வளம் திருடப்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்? அழகான குளிர்பானங்கள், அழகான உணவு நம்மகிட்ட இருக்குது, அருமையான நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது. நொங்கு, இளநீர்,
எவ்வளோ அற்புதமான உணவு. அதே போல் லெமன், அதாவது எலுமிச்சம்பழம் இருக்க, அது எவ்வளோ சக்தி உள்ள எண்ணி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு வயசாகி போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த முடியும் இல்லை, ஒரு முடி கூட இல்லாமல் இருந்தேன். இப்பவும் முடியல ரொம்ப. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்து நான் தினம் காலையிலே நெல்லிக்காய் ஒன்று அப்படி சுவைச்சு நல்லா கடித்து சாப்பிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பழக்கம் இப்போ நெல்லிக்காயை கடிக்கிற அளவுக்கு பல்லினுடைய ஸ்ட்ரென்த் இல்லை, பல் கூசுவு. அதனால் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அழகாக என்ன வளர்ந்துருக்கு, முடி தானாக வளர்ந்துருக்கு. நெல்லிக்காய்க்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது. இது இப்போ நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன், இந்த கொக்கோ கோலா பெப்சிக்கு தாமிரபரணி ஆற்றுல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியணும். இந்த நாட்டில் தண்ணி நிறைய இருக்குது. வருஷத்துக்கு 89,000 டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகுது. அதில் நம்ம பயன்படுத்துறது வெறும் 8,800 டிஎம்சி தான் பயன்படுத்துகிறோம். மீதி அவ்வளவும் கடலில் தான் போய் கலக்கு. நார்த் இந்தியாவிலும் சரி, நம்ம இங்கேயும் சரி. இந்த சூழலில் தாமிரபரணி ஆற்றுல இருந்து எதுக்கெல்லாம் தண்ணியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 9 உபநதி இருக்குது. சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு உட்பட கடனா நதி உட்பட ஒரு உபநதிகள் 12 நதி இருக்குது. அதே போல் 9 அணைக்கட்டுகள், அதில் நீர்த்தேக்கங்கள், மணிமுத்தாறு, சேர்வலாறு உட்பட. அதே போல் அணைக்கட்டுகள் 8 அணைக்கட்டுகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து 1300 குளங்களுக்கு கொண்டு தண்ணியை நம்ம நிரப்புகிறோம். இதெல்லாம் சேர்ந்து 77,500 ஹெக்டேர் நிலம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்துக்கு பயன்படுது. அதே போல் குடிக்க தண்ணி திருநெல்வேலி, தூத்துக்குடி, நம்ம விருதுநகர், ராம்நாட்டில் ஒரு சில பகுதிகளுக்கு குடி தண்ணீர் ஆதாரமாட்டு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சிப்காட்னு ஒரு தொழில்பேட்டை 96ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கங்கை கொண்டானில் கொண்டு வந்தாங்க. அந்த 96லேருந்து 2001 வரை கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேக்ட்ரிகள், தொழிற்சாலை அமைப்பதற்குரிய டிசைன் பண்ணி 3 எம்ஜிடிக்கு டிசைன் பண்ணி 1 எம்ஜிடி தண்ணி கொண்டு வந்தாங்க. அதில் டயர் கம்பெனி, மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் தண்ணி எவ்வளோ கொடுக்கண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. நாங்கள் 96லேருந்து 2001 வரை தலைவர் கலைஞர் ஆட்சி இருந்து அது நடந்துகிட்டு இருந்து 2004 அம்மையார் ஆட்சி காலத்தில் கொக்கோ கோலாவுக்கு அங்கே அனுமதி கொடுக்காங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 15 லட்சம் லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லி எடுக்கிறது கணக்கு கிடையாது. லிட்டர் தண்ணின்னு வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இடம் 31 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1 லிட்டர் தண்ணியினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 37 பைசா. 1000 லிட்டர் தண்ணி 37 ரூபா 50 பைசாக்கு அந்த தண்ணியை கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டு அசுர வேகத்தில் அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 இப்போ 3 வருஷத்துக்கு முன்னால் பெப்சி கம்பெனி அங்கே வராங்க. நாங்குநேரி ஹைடெக் பார்க் அப்படின்னு சொல்லி உயர் தொழில்நுட்ப பூங்கா 96 கலைஞர் நம்ம முரசொலி மாறன் அவர்கள் வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் அங்கே வந்தது. ஒரு 2000 ஏக்கர் நிலத்தில் அங்கே கொண்டு வந்தாங்க. அதில் அப்போது அந்த பகுதி வழியாட்டு தான் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிக்கிறதுக்கு தாமிரபரணி, நாங்குநேரி, திசைமலை கூட்டு குடிநீர் திட்டம் என் தொகுதிக்கு தலைவர் கலைஞர்கிட்ட வாங்கி நான் கொண்டு போனேன். அந்த திட்டத்திலிருந்து அங்கே தண்ணி கொடுத்துருக்கு. எதுக்கு? நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவுக்கு. அவங்க நிரந்தர ஸ்கீம் வர்றது வரைக்கும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்ட உடனே அவங்க இன்னும் எடுக்கலை. ஏன்னா தொழிலும் நிறைய வரல. அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு பெப்சி கம்பெனி அங்கே வராங்க. நான் அதில் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்டிஐயில் வாங்கி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நான் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன். இந்த நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் உற்பத்தி பண்ணுற எந்த பொருளும் இந்தியாவில் விற்கக்கூடாது, வெளிநாட்டில் தான் விற்கணும். நீ அதை விற்கிறதுக்கு சம்மதமாக பெப்சி அப்படின்னு கேட்ட உடனே அதை அந்தால தூக்கி துறை போட்டு எங்கே போயிட்டாங்க? கங்கை கொண்டானுக்கு போயிட்டாங்க. அங்கே ஆர்டிஐயில் வாங்கி எல்லா விவரங்களையும் கேட்டு எவ்வளோ நிலம் கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்துருக்கீங்க, எப்படி தண்ணி எடுப்பீங்க, எல்லா விவரத்தையும் கேட்டு திரும்ப அதுக்கப்புறம் அந்த நிறுத்தத்துக்கு நான் அரசுகிட்ட சொன்னேன். இந்த அரசு அதை கவனிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே 2015 டிசம்பர் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணேன். இந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி கொடுக்காங்க, இந்த தொழில் நாங்குநேரி சிப்காட்டு கங்கை கொண்டானில் சிப்காட்டு வரும்போதே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால்,
தண்ணியிலிருந்து தண்ணியை வாங்கி தண்ணியை விற்கக்கூடாது அப்படின்னு. அது தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எம்ஜிடிக்கு அவங்களுக்கு என்ன செய்யிருக்காங்க, ஒரு நிமிஷம் கூட தண்ணி டிலே ஆகிடக்கூடாது. இப்போ ஒரு 4.5 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த தண்ணி கண்டினியூவாக வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ. அப்போ அதனால் அந்த கம்பெனி எடுக்கிறது எவ்வளவு எடுக்காங்கன்னா அளவுக்கு அதிகமாட்டு தண்ணி எடுக்காங்க 2 பேர். இதில் உங்களுக்கு என்னையா பாதிப்பு, மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நான் கேட்குறேன், தொழில் இந்த ஊருக்காரங்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஓகே. தொழிலுக்கு தண்ணி தாரணின்னு சொல்லி தான் தொழில்பேட்டையெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் அவங்க தொழிலுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது தண்ணி, இந்த எதுக்கு தண்ணியை வாங்கி தண்ணியை விற்கிறதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதா இதில் உள்ளது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோர்ட்டில் போட்டோம். எனக்கு எந்த பதிலும் சொல்ல. 1 வருஷம் கழித்து பிரபாகர்னு சொல்லி நான் என்ன டாக்குமெண்ட் போட்டேனோ அது செராக்ஸ் எடுத்து அவர் ஒன்று போடுதார். அதுக்கு கோர்ட்டு தடை பண்ணி தற்காலிகமாட்டு தண்ணி எடுக்காத நிறுத்துகிறாங்க. திரும்ப ஏன் வழக்கை அதையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. விசாரணையில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அதை ஒரு ரிவைஸ் பெட்டிஷன் நம்ம மதுரை கோர்ட்டில் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கையெழுத்து போட்டு அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக தாமிரபரணி தண்ணியை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசு எங்கள் மாவட்ட ஆட்சியர் கோர்ட்டுக்கு இப்படி கேட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்ளஸ் வாட்டர் தாமிரபரணி ஆற்றுல எப்போ வரும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழை காலத்தில் மட்டும்தான் வரும். அந்த தண்ணி தான் சர்ப்ளஸ் வாட்டர். இப்போது விவசாயமே 2 லட்சம் ஏக்கர் நிலத்திலையும் என்னெல்லாம் பண்ணலை, காரும் பண்ணலை, பிசான பருவம் 2 பருவமும் விவசாயமே பண்ணாங்க. அதாவது அம்பாசமுத்திரம் பகுதியிலலாம் நெல் விளைச்சல் ஒரு காலமும் இந்த அளவுக்கு தடைப்பட்டே கிடையாது. இந்த ஆண்டு நடவே இல்லை, நட்டதும் தீவா போச்சு. ஆக தாமிரபரணி ஆற்று பாசனத்தில் ஒரு இடத்துல கூட நெல் விளைச்சல் இல்லாத, அதே போல் அதுக்கு அடுத்த மகசூல் வாழை, இந்த 2மே சுத்தமாக இல்லாத நேரத்தில் இந்த அரசு ஒரு மாவட்ட ஆட்சியர் கோர்ட்டுக்கு ஒரு தவறான தகவல் சர்ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குடிக்க தண்ணீர் 20% 30% தண்ணி தான் இப்போது குடிக்க தண்ணியே பெருகிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இண்டஸ்ட்ரியலுக்குள்ள எல்லா தண்ணியும் நிறுத்திட்டாங்க. 20 MGD நிறுத்திட்டாங்க, அதே போல் அந்த 1 MGDயும் நிறுத்திட்டாங்க. ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் இந்த சிப்காட்டுக்கு போகிற தண்ணியை மட்டும் தொடர்ந்து சர்ப்ளஸாக கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய பாசம். இதுதான் இவ்வளோ பேரும் சொன்னாங்க இந்த அரசு இந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி சாதாரணமாக நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை சாப்பிட்டா 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு எல்லா வசதியும் நம்முடைய இதில் இருக்குது. ஆகவே விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு என்ன செய்யணும், சரியான விலை கொடுத்து நீங்கள் வாங்கணும். அந்நிய பொருளை வாங்கி ஏமாறாங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நன்றி தொலைக்காட்சி மூலமாட்டு நான் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. நன்றி அப்பா சார். விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய நிலத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய தண்ணீரை காப்பாற்ற வேண்டும், இதன் மூலமாக நம்முடைய சுகாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற எழுச்சி இருக்கிறது. அப்போ இது முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதித்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் முழுமையாக தடை செய்யாது? குளிர்பானத்தினால என்ன ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி பியூபர்ட்டி, சீக்கிரமாக வயதுக்கு வந்துடுறாங்க. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி மலட்டுத்தன்மைங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பரவலாக எல்லா இடத்துலையுமே பெருகிட்டு இருக்கு. இதுக்கும் இன்னொரு காரணம், அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா பன்னாட்டு பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நாடு சமூகம் மற்றும் உயர வேண்டும் என எண்ணாமல் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் காண நினைக்கும் மாற்றத்தின் முதல் படியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த மாற்றம் நிகழ்ந்தால் இந்தியா வல்லரசு மட்டுமல்ல ஒரு நல்ல அரசாகவும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிறுவனங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால எவ்வளோ சிறு நிறுவனங்கள், அதாவது சோடா கம்பெனி அப்போ நிறைய இருந்தது. இப்போ கோலி சோடா நம்ம எல்லாம் பேரில் தான் கேள்விப்படுறோமே தவிர அப்போ கோலி சோடா நிறைய கம்பெனிங்க இருந்தது. அந்த ஒவ்வொரு கம்பெனிங்களும் இன்றைக்கி நசுக்கப்பட்டிருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இல்லாமல் நம்மளே இன்னும் அந்த
சோடா கம்பெனிங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஆதரிக்கலாம். கவர்மெண்ட் அதுக்காக வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணலாம். சார் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 90% வந்து அந்நிய நாட்டு பொருட்கள் இருக்குது, 10% தான் உள்நாட்டு பொருட்கள் இருக்குது. அந்த 10% 90% மாற்றணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இளைஞர்களும் பொதுமக்களும் கை கோக்குறோம் சார். கவர்மெண்ட்டும் கூட சேர்ந்து கை கோக்குமா? நாம மாறணும், ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். நமக்கான உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு பெரியார் சொன்ன மாதிரி நம்மளோட நாட்டு பொருட்களை நம்ம முதல்ல வாங்கணும். நம்ம முதல்ல நம்ம நாட்டு பொருட்களை ஆதரிச்சனா தான் வெளிநாட்டு பொருட்களை நம்ம தடை செய்ய முடியும். இப்போது வணிகர்கள் மட்டும் ஒற்றுமையாக இருந்தால் பத்தாது. வணிகர்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும், இளைஞர்களும் இருக்கணும், நம்ம நாட்டு பொதுமக்களும் அரசாங்கம் எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக செயல்பட்டோன்னா கண்டிப்பாக இதை பேன் பண்ண முடியும் சார். வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறது தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம நாட்டு நிறுவனத்தில் நம்மளோட குளிர்பானங்களில் அதில் வேலை போனவங்களுக்கு இதில் வேலை கொடுத்தா அந்த பிரச்சனை தீரும். இன்னைக்கு பணமாற்ற முறை இருக்குது. அந்த பணமாற்ற முறைக்கு பதிலாக பண்டமாற்ற முறை இருந்தால் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் விவசாயியை தவிர வேறு யாராவும் இருக்க முடியும். அந்நிய நாட்டுக்காரன் அவன் நாட்டில் அதை விற்காம அது அவனுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறான். ஆனால் நம்ம அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நம்ம ருசிக்காகவும் சுவைக்காகவும் அதை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் இனிமேல் மாற்றிட்டு நம்ம போராடணும். நம்ம ஒருத்தரும் நினச்சோன்னா நிச்சயம் அதுக்காக போராடணும். எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நீ ஒருத்தி நினச்சா நாட்டை திருத்திருவியா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு தடவை நினச்சினா ஒருத்தர்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தேன்னா கண்டிப்பாக அது பல பேர் கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயம் இதை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் வியாபாரிகள்லாம் முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி பொதுஜனங்க எல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா தீர்வு கிடைச்சு. வியாபாரிகள்லாம் முடிவு பண்ணிட்டோம் விற்க மாட்டோன்னு. அதே மாதிரி மாணவர்களும் பொதுமக்களும் நினச்சா முடியும் கண்டிப்பாக. சார் இது மத்திய மாநில அரசு வந்து முதல்ல தடை செய்யணும். தடை செஞ்சால் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். ரத்து பண்ணிட்டாலும் அது வராது. இன்றைக்கி விவசாயிகள் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உற்பத்தி பொருளான அதாவது லெமன் எலுமிச்சப்பழம் எவ்வளோ ஒரு 10 ரூபாய்க்கு 10 கிடைக்குது பார்த்தீங்களா ஒரு சில நேரத்தில். அப்போ அவங்களுக்கு உற்பத்தியை விட அவங்களுக்கு அதை பறிக்கிற காசு கூட வரமாட்டேது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி அந்த எலுமிச்சப்பழத்தை ஜூஸாக மாற்றி கொடுக்கறதுக்குரிய அவங்க சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்குனாங்கன்னா விவசாயிகளும் பொழைப்பாங்க, நம்மளுடைய உடல்நிலையும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எல்லாரும் ஒரே தாட்டோட எல்லாத்தையும் திங்க் பண்ணோன்னா நம்ம இதை ஸ்டாப் பண்ண முடியும் சார். என்னுடைய தலைமுறை தானே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்தாக்கா நாளைக்கு அடுத்தடுத்து வர தலைமுறைக்கும் இதேமாரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வர ஆரம்பிச்சாக்கா முழுசாக அந்நிய நாட்டு பொருட்கள் மட்டும் இல்லை அவங்களே நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ மீண்டும் நம்ம அவங்ககிட்ட அடிமைப்படுறதை விட அன்றைக்கி போராடுறது கூட இன்றைக்கி எல்லாருமே ஒற்றுமையாக முடிச்சாக்கா கண்டிப்பாக இந்த இதிலே வந்து முடிச்சிடலாம் சார். குளிர்பானம் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ராடின் ப்ராடக்ட்டும் வாங்காமல் நம்ம உள்நாட்டு பொருள் வாங்கினாலே இது கண்டிப்பாக தடை பண்ணலாம் சார். ஒவ்வொரு மனுஷனை வந்து தனக்குள்ளே நான் இந்த பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம தடை செஞ்சு நம்ம முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக தடை செய்கிறது சாத்தியம் சார். தனி மனிதன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் நினைச்சா கண்டிப்பாக இது சாத்தியமாகும். குனிதா மேடம், வாட் வி ஹேவ் டு டு, என்ன பண்ணணும்? சரி, ஆக்சுவலி இன் காலேஜஸ் என்ன பண்ணலான்னா we can have some campaigns, we can have lot of awareness programs among the students, and also we can have lot of marches by the students, to create lot of awareness. And the awareness nalla create pannalom, not only among student community but also among the general public also. More healthier citizens, and they should avoid foreign goods, aerated drinks in the long run. Thank you. Thank you madam. ஐடி கம்பெனியில் இப்போ எல்லாமே ஒரு டயட்டிஷியன் நாங்கள் அலாட் பண்ணோம். ஸோ அவங்களே எங்களை கூப்பிட்டதுக்கப்புறமா இது இங்கே டயட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள எல்லாமே இப்படி ஒரு குளிர்பானங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கரும்பு ஜூஸும் இந்த பார்லி வாட்டர் இல்லையோ மோர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ட் ஈவன் இந்த கேலரிஸ் எல்லாமே அதெல்லாமே சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அது அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்ஸு ஜங்க் ஃபுட்ஸும் இல்லை இது பண்ண வெளிநாட்டு இதோட பொருட்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஹானஸ்டியாக நீங்கள் என்ன நினச்சோமோ லைக் வாட் யூ லேர்ன் யூ ஆர் கோயிங் டு பி லைக் அ ப்ராக்டிஸ், definitely it is going to be changed. நன்றி. WHO இப்போ ரீசெண்டாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா உலகத்தில் வந்து 3.4 மில்லியன் டெத்து வந்து எதாலனா கார்டியோவாஸ்குலர் டிசீஸாலையும் டயபெட்டிஸாலையும் தான். இங்கே எத்தனை பேர் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க? கண்டிப்பாக ஒரு 5 வீட்டில் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட். இது எதனால்? ஒரே காரணம் என்னென்னா நம்மளோட உணவு பழக்கம் ரொம்பவே மாறி போச்சு. எது சத்தானதுன்னு கொஞ்சம் பார்த்து நம்ம சாப்பிட்ணும். அதுக்குன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு நம்ம நாட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிங்க. மறுபடியும் அது கூல்ட்ரிங்க்ஸ் தான். அது தப்பு தான். அந்த தப்புக்கு பதிலாக நான் இந்த தப்பை குடிக்கிறேன் அப்படின்றது சொல்யூஷன் கிடையாது. இயற்கையான உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிக்கணும். உங்களோட இளநீரோ பானகமோ, எத்தனை பேர் பானகம் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறோம்? பானகம்,
மோர் அந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஹெல்த் அவேர்னஸ் உங்ககிட்ட தான் க்ரியேட் ஆகணும். நன்றி டாக்டர் பிரியா. இந்த அந்நிய நாட்டு நிறுவன விளம்பரங்களிலெல்லாம் நடிகர்கள் நடிக்கக்கூடாது என்று நடிகர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த தொலைக்காட்சி மூலமாக அந்நிய நாட்டு நிறுவனங்களை விளம்பரம் செய்யாதீர்கள் என்று ஊடகங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களுக்கு வைக்கிறேன். வெளியே வர்ற சோப்பு பவுடர்கள் முதற்கொண்டு நமது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே ஒத்துழைப்பளிக்கணும். எல்லாரும் சேர்ந்து கரங்கோத்து செஞ்சால் நம்ம இந்த நாட்டையும் இந்த நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் காப்பதற்கு ஒரு வாய்ப்பாக எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளலாம். கடந்த ஆண்டு தேங்காய் விலை வந்து 10 ரூபா 15 ரூபா கிலோ அப்படின்னு வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி வந்தவுடனே நம்முடைய தளபதி அவர்கள், நம்முடைய திமுக செயல் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதில் இவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க, இவ்வளவு உற்பத்தி பண்ணுறோம் நம்ம இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில், கர்நாடகத்துலேயும் இவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம். இந்த விலை இவ்வளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த தொழிலை பண்ண முடியாங்க, தென்னை மரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்கள் அந்நிய நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய 80 லட்சம் லிட்டர் பாமாயில் இறக்குமதி பண்ணி அதுக்கு சப்சிடி கொடுக்கும். அது போய் சேருது இந்தோனேஷியாவிலையும் மலேசியாவிலையும் தான் போய் சேருது. நம்ம விவசாயிகளுக்கு அது கிடைக்கணும்னா மதிய உணவுக்கு பிள்ளைகளுக்கும் அதே போல் ரேஷன் கடையிலையும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் கொடுங்க. வெளிநாட்டு கலாச்சாரத்தில் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொழுப்பு இருக்குது தேங்காய் எண்ணெயில்னு சொல்லி ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாங்க. உண்மையிலே அதில் கொழுப்பு கிடையாது. பழைய காலத்து பெண்கள்லாம் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்பாங்க, அவ்வளோ கருமையாக இருக்கும் கூந்தல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எண்ணெயை நீங்கள் ஏன் பயன்படுத்த தவறுதீங்க அப்படின்னு சொல்லி தேங்காயை பயன்படுத்துங்க, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, இளநீயை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த தேங்காயில் ஃபைபர் இருக்குது, அதே போல் நல்ல கால்சியம் சத்து, எல்லா சத்தும் இருக்குது. ஆக விவசாயிகளை பற்றி நீங்கள் பாருங்கள். இந்த தற்கொலைக்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம வாங்காததான் காரணம். இன்னையிலிருந்து அதை வாங்குறதுக்கு இந்த இளைய சமுதாயமும் இந்த வியாபாரிகளும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த நாடு நிச்சயமாட்டு விவசாய தற்கொலையிலிருந்து காப்பாற்று என்பது உண்மை. நன்றி. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு அருமையான வாசகத்தை படித்தேன். இங்கிலாந்துக்காரர்கள் எங்கள் நாட்டில் வந்தார்கள். அவர்கள் கையில் பைபிள் இருந்தது, எங்கள் கையில் நாடு இருந்தது. அவர்கள் வந்து இறங்கினார்கள். இப்போது எங்கள் கையில் பைபிள் இருக்கிறது, அவர்கள் கையில் எங்கள் நாடு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே மாதிரி அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் வருகின்ற போது நம்முடைய கையில் பொருளாதாரம் இருந்தது, அவர்கள் கையில் அந்நிய நாட்டு குளிர்பானம் இருந்தது. இப்பொழுது அந்நிய நாட்டு குளிர்பானங்கள், அந்நிய நாட்டு உணவு நம் கையில் இருக்கிறது, நம்முடைய பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. ஆக இதிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்தியர்கள் உணவு முறையிலும் நம்முடைய குளிர்பானங்களை குடித்து நாம் மாற வேண்டும். அந்நியரை விரட்டிவிட்டோம், அந்நிய நாட்டு குளிர்பானங்களையும் அந்நிய நாட்டு உணவையும் நாம் விரட்டுவோம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சபதம் எடுப்போம். நம்முடைய நாட்டு உணவுகளை, நம்முடைய நாட்டு குளிர்பானங்களை குடிப்போம், உணவு முறையில் மாற்றுவோம், புதிய மாற்றத்தை எடுத்து வருவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கின்றேன்.